எல்லாருக்கும் தோற்றுறோம். கேளுங்கள் தரப்புறம் அப்படிங்கிற நம்மளோட இதோட யூடியூபோட முயற்சியை வந்து வறுமை ஒழிக்கணும் தான். இன்னும் வந்து பல கோடி மக்கள் வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 28 ஆண்டுகளாகியும் இன்னும் பல கோடி மக்கள் வந்து ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அவர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை உணவுகளை வந்து நம்ம வாங்கி கொடுக்கணும். நமக்கு பயன்படுத்தாத துணிகள் ஆடையெல்லாம் நிறைய பல கோடி மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஆடைகளை வந்து நமக்கு பயன்படாத ஆடைகளை அவங்களுக்கு பயன்படுற மாதிரி நம்ம கொடுக்கணும். இதுதான் நம்ம சேனலோட முக்கியமான நோக்கம். இந்தியா முழுவதுமே உள்ள வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற அத்தனை மக்களுக்கும் கஷ்டப்படுற மக்களுக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணணும். அதுக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு முன்னிருந்து அதை நிறுத்துவது. நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை நான் செய்வேன் கடவுள் சொல்லியிருக்காரு. நான் அந்த நம்பிக்கையில் நான் வந்து கேட்குறேன். கண்டிப்பாக கடவுள் செய்வார். நம்ம இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்துவன்னு 3 பிரிவாக பிரிஞ்சுருக்கிறோம். ஆனால் எல்லாமே வந்து இந்த பழைய ஏற்பாட்டில் 3 மதமே இந்த பழைய ஏற்பாட்டில் தான் இருக்குது. பைபிளில் தான் இருக்குது. பைபிளில் பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களும் சுத்தமான சகல பறவைகளும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். இது 20ஆம் அதிகாரம். 21 சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் வந்து பூமியை சகிப்பதில்லை. மனுஷ நினைவுகள் அவன் சிறு வயது முதல் தொடங்கி பொல்லாதே இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவனை சங்கரிப்பதில்லை அப்படின்னு கடவுள் வந்து அதை ஏற்றுக்கிறார். அந்த பலிதை இதான் வந்து இந்துக்கள் வந்து பின்பற்றுறாங்க. முஸ்லீம்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், எனக்கும் உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் சந்திக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், கடவுளுக்கும் நமக்குள்ள உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். விருத்த சேதனம்னா என்ன? சுன்னத்து. அதை வந்து முஸ்லீம்கள் பின்பற்றுறாங்க. இது வந்து முஸ்லீம்கள் இதை பார்த்துட்டு இந்த பழைய படம் பார்த்துட்டு அதை சுன்னத்து பண்ணுறாங்க. குழந்தை பிறந்த 8ஆம் நாளில் பண்ணு கடவுள் சொல்லியிருக்காரு. சயின்ஸ் அதான் சொல்லுது. கடவுளோட ஞானத்தை வச்சு தான் சயின்ஸ் வருது ஒழிய சயின்ஸை வச்சு கடவுள் இல்லை. கடவுளோட ஞானத்தை வச்சு தான் சயின்ஸில் கடவுளோட ஞானத்தை தான் இப்போ ஒன்றா கண்டுபிடிச்சிட்ருக்குறாங்க 8ஆம் நாளில். ஏன்னா 7 நாள் வரைக்கும் விட்டமின் கே வந்து கம்மியாக இருக்குமாமா. 8ஆம் நாள் தான் விட்டமின் கே வந்து நிறையா இருக்குமாமா. நிறையா ஆச்சுன்னா பிளட்டு வந்து உறைஞ்சிருமாமா. அதனால் 8ஆம் நாள் விருத்த சேதனம் சயின்ஸ் பிரகாரம் சொல்கிறாங்க. அதுதான் கடவுள் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணுவேன். அதை முஸ்லீம் ஏற்றுக்கிட்டாங்க. கிறிஸ்துவர்கள் என்ன ஏற்றுக்கிட்டாங்கன்னா, புதிய உடன்படிக்கை. இயேசுநாதர் வந்து இது வந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு புதிய உடன்படிக்கை என்னென்னா, இயேசுநாதர் வந்து நமக்காக நம் மக்களுக்காக வந்து தன்னுடைய உயிரியை வந்து பலியாக கொடுத்துட்டார். அது வந்து புது உடன்படிக்கை ஆச்சு. அதை வந்து கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உபதேசியர்கள் பிரசங்கிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து உண்மையிலே வந்து கடவுளுக்கு சித்தமானதை அவங்க செய்யலை. அவங்களுக்கு சித்தமானதை அவங்க செஞ்சுக்கிறாங்க. யாருமே எந்த எந்த பிரசங்கர் கூடத்துக்கும் போகாதீங்க. கடவுளோட கோயில் வந்து ஆலயம்தான். சர்ச்சுக்கு போங்க, வீட்டுக்கு வாங்க. அவங்க கடவுள் கிடையாது, நீங்கள் தான் கடவுள். அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வேதனைகள், மன கஷ்டங்கள், துன்பங்கள் எதாக இருந்தாலும் டைரெக்டாக போய் கடவுளோட வீட்டில் போய் முறையிடுங்க. கடவுளோட வீடு வந்து ஆலயம், சர்ச்சு. இந்துக்களுக்கு கோயில், முஸ்லீம்ஸுக்கு மசூதி. அங்கே போங்க. எந்த ஒரு தனிப்பட்ட நபரை நம்பி நீங்கள் பின்னால் போகாதீங்க. அது வந்து உண்மையிலே வந்து வேஸ்ட்டு. நம்ம பழைய ஏற்பாட்டில் வந்து என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, தசம பாகம் இருக்குது, விருத்த சேதனம் இருக்குது, அப்புறம் வந்து தசம பாகம், விருத்த சேதனம், உடன்படிக்கை 3 இருக்குது இல்லைங்களா? இதில் பார்த்தீங்கன்னா தசம பாகத்தை மட்டும்தான் வந்து பின்பற்றுறாங்க கிறிஸ்தவர்கள். விருத்த சேதனத்தை அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க புது உடன்படிக்கைக்கு போயிட்டாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன ஆதாயமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பேசுவாங்க, பண்ணுவாங்க. நம்ம கொடுக்குற ஒவ்வொரு இதுவும் வந்து கடவுளோட வீட்டுக்கு தான் கொடுக்கணும். தனிப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கணும். அவங்களால மனிதர்களால் வந்து என்றைக்குமே வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வாழ்வு கிடைக்காது. அவங்களுக்கு தான் வாழ்வு கிடைக்கும், நமக்கு கிடைக்காது. அதை வந்து தவிர்த்துருங்க. எல்லோரும் முறையாக கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு தான் போகணும். அதுதான் நான் இந்த சேனலோட முக்கிய நோக்கம். என்னென்னா, தனிப்பட்ட பிரசங்கரோட கூட்டத்துக்கு போகக்கூடாது, கடவுளுடைய வீட்டுக்கு தான் போகணும். அதான் வந்து நான் உங்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். நன்றி. எல்லோரும் நல்லா நிம்மதியாக படுத்து தூங்குங்க, நலமுடன் இருங்க. கடவுளை தவிர வேறு யாரையும் நம்பாதீங்க. நம்ம மதங்களால் கடவுள் படைக்கும்போது இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின்லாம் படைக்கலை. ஆதாம் ஏவாளை தான் படைத்தார். நாம் அவங்க வெளியே வந்து தான் வந்து இதை பார்த்துட்டு அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க சௌகரியத்தவங்க மனிதனோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி
பலியிறது பலியிறதுக்கு போயிட்டாங்க, விருத்தசனம் போயிட்டாங்க, புது முறைக்கு அப்புறம் புது முறைக்கு போட்டாங்க. அதுக்கு ஒவ்வொரு இதுவும் இப்போ விருத்தசனம் பண்ணாமல் அந்த முஸ்லீம் மதத்தில் இருக்க முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, அங்கே இருக்கலான்ட்டு கிறிஸ்துவ மதம் போயிட்டாங்க. அங்கே புது போயிட்டு கிறிஸ்துவ மதத்தை போயிட்டாங்க. பலி வந்து இந்துக்கள் கொடுப்பாங்க கோயிலில், அங்கே வந்து முஸ்லீம் இருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து இந்துக்கள் வந்து தனியாக பிரிச்சுட்டாங்க. இப்படி நம்ம தான் பிரிச்சுட்டு ஒழிய கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வணங்குறது ஒரே கடவுள் தான். நன்றி எல்லாருக்கும்.